நான் கேட்கிறேன் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, உங்களுக்கு எல்லாம் முஸ்லீம்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா? இல்ல இந்த புர்கா போற பெண்கள் எல்லாம் பார்த்தா இலக்காரமா இருக்கா? அவர் சொல்றாரு ஒரு ஒரு பேட்டியில, அதாவது நேற்று மேடையில பப்ளிக் மேடையில வில்லிவாக்கத்துல நடந்த மேடை நினைக்கிறேன். அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அன்னைக்கு பாக்குறேன் நானும் அண்ணனும் போயிட்டு இருக்கோம். காலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வராங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 புர்கா போட்ட பொண்ணுங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னு நான் பயந்துட்டேன். புர்கா போட்டுருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு. ஒரு பாதி ரோடு ஓடி வராங்க பர்தா போட்டுட்டு. நான் பார்த்து பயந்துட்டேன். முகம் வேற பார்க்க முடியல. இந்த அக்கா முகம் பார்க்க முடியல. அங்க முகம் பார்க்க முடியல. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் காரு. இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு? ஏன் புர்கா போடுற பொண்ணுங்கள கேவலமா இருக்கா உங்களுக்கு? அது என்ன, அதுக்கு பயமா இருக்கு உங்களை பார்த்தா? அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரா நீ? அது ஸ்டேட்மெண்ட். இதுல வேற வந்து முஸ்லீம்கள் ஓட்டு, சிறுபான்மையின் ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான் போடுவாங்க. போட்டு கிழிப்பாங்க, நொட்டுவாங்க உனக்கு. இதுதான் தேவையான பேச்சு. இந்த புர்காக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வெடிச்சது தெரியுமா? ஏங்க தினம் RSS பிஜேபி சங்கிகளால இஸ்லாமியர் வந்து ஏகப்பட்ட பேர் தாக்கப்படுறானுங்க. அதுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்ல. இங்க வந்து இஸ்லாமியர் போடுற வந்து புர்கா வந்து போட்ட பயமா இருக்குன்ற. நான் கேக்குறேன், இந்த கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, கேரளா ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு என்ன பதிவு பண்றாப்புல அந்த டைரக்டர். இது இரண்டாவது பாட்டு மூன்றாவது பாட்டு நினைக்கிறேன். அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இஸ்லாமியர் சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஐரு பெண்களை வந்து பார்த்து லவ் பண்ணி அவங்களை ஏமாத்தி அவங்கள வந்து முஸ்லீம்களா மாத்துறாங்க. அவங்க எல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு மாட்டுக்கறி ஊட்டி வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆக போதா. அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க துப்பில்லாதவன் நீலாம் வந்து பேசிட்டு இருக்கலாமா? ஏன்னா காலங்காலமா இப்ப வரைக்குங்க இஸ்லாமியர்களை கண்டாலே அவங்க தீவிரவாதி, அவங்கள பேசாதீங்க, அவங்கள போவாதீங்க, என்னென்ன பேச்சை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. இப்பதான் அவங்க நிம்மதியா வெளியே வராங்க. இன்னமும் நீங்க வந்து புர்கா பத்தி பேசுறீங்க, இஸ்லாமியர் பத்தி கேவலமா பேசுறீங்க. என்ன மனுஷனா நீங்க? மிருகங்களா நீங்க? கொரோனா டைம்ல நீங்க வந்தீங்களா வெளியே? நீங்களா யாருடா கொரோனா டைம்ல வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களா? நீங்களா வெளியே வந்திருப்பீங்களா? அவங்கதான் வந்தாங்க உயிரை பணைய வச்சு அங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்ல. அங்க நிறைய இஸ்லாமியர் சொந்தங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா எத்தனை பேர் இறந்தாங்க, அவங்களுடைய இடத்துல வந்து புதைச்சாங்கயா. நீங்களா போனீங்க? இல்ல உங்க விஜய் வந்தானா? யாரு வந்தா? எவனும் வரல. ஆனா அவனை எதனா ஒரு பேச்சு நீ சும்மா சாதாரணமா பேசுறாருலாயா. நீ எப்படியா புர்கா வந்து என்ன எப்படி சொல்லுவ? நீ பார்த்தா பயமா இருக்கு எப்படி சொல்லுவ? இல்ல மனுஷனா நீங்களா? மிருகங்களா நீங்களா? கொஞ்சம் கூட எல்லாம் ஒரு ஆளு உன்னெல்லாம் போய் கூட சேர்த்து வச்சுக்கின்னு மேடை வர பேச்சுக்கின்னு முக ஸ்டாலினை பத்தி தப்பு தப்பா பேசிக்கின்னு திமுக பத்தி பேசிக்கின்னு இருக்கிறியே. நீ எல்லாம் அரசியல்வாதியா? நீ எல்லாம் உனக்கு தகுதி இருக்கா?